ஒரு சாம்பியனா இருக்கிறதுக்கு காரணம் அவன் சாம்பியனா பிறந்தது கிடையாது. அவன் சாம்பியனா தான் தன்னோட வாழ்க்கையை முடிக்கணும் முடிவு பண்ணிட்டான். அது ஒண்ணுதான் காரணம். இங்க சாம்பியன்ஸ், வின்னர்ஸ், லெஜண்ட், லீடர்ஸ் இதெல்லாம் சாதாரணமான பட்டங்கள் கிடையாது. ஒருத்தனுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள், அவன் சந்திச்ச அவமானங்கள், அவனுக்கு ஏற்பட்ட இழப்புகள் அதிகங்கிறத வெளியில எடுத்து காட்டுற ஒரு அடையாளம், அவனோட கடின உழைப்புக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம். இங்க யாரு வேணாலும் ஈஸியா தோத்தரலாம். ஆனா தோத்த இடத்துல இருந்து மீண்டும் எழுந்து வந்து போராடுறதுங்கிறது ஒரு சாம்பியனால மட்டும்தான் முடியும். ஏன்னா ஒரு சாம்பியனோட வாழ்க்கையில அவன் சந்திச்ச வெற்றிகளை விட தோல்விகள் தான் அதிகமா இருக்கும். சுருக்கமா சொல்ல போனா இந்த தோல்விங்கிற தண்ணியில எப்படி நீச்சல் அடிக்கணுங்கிறத அவன் நல்லாவே கத்துக்கிட்டான்னு தான் சொல்லணும். அதனால்தான் இன்னைக்கு நம்ம நிறைய பேருக்கு முன்னாடி ஒரு சாம்பியனால தனியா நிக்க முடியுது. இந்த உலகத்துல இருக்கிற பல்லாயிரம் கோடி மக்களுக்கு நடுவுல அவனுக்கான தனி இடத்தை அவனால பிடிக்க முடியுது. இங்க நீ நினைச்சா சாம்பியன் ஆகலாம். இந்த செகண்ட்ல இருந்து உன்னோட வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னா இதை நீ தான் முடிவு பண்ணணும். இந்த சாம்பியன்கிற விஷயம் உன்னோட உடல் உழைப்புனாலேயோ, உன்னோட பவர்னாலேயோ, உன்னோட நாலேஜ்னாலேயோ, உன்னோட ஸ்ட்ரென்த்னாலேயோ உருவாக்குற விஷயம் இல்லை. இந்த சாம்பியன்கிறது உன்னோட மைண்ட் செட். உன்னோட மனசுல நீ ஒன்னை எப்படி பாக்குற, நீ இந்த உலகத்தை எப்படி பாக்குறங்கிற விஷயத்தை பொறுத்து தான் ஒரு சாம்பியனோட மைண்ட் செட் உருவாக்கப்படுது. ஒரு சாம்பியன் அப்படிதான் உருவாக்கப்படுறான். உதாரணத்துக்கு காட்டுல யாரு ராஜான்னு கேட்டா நம்ம சிங்கத்தை தான் சொல்லுவோம். ஏன் காட்டுல சிங்கம் தான் பெரிய விலங்கா அப்படின்னு பார்த்தா யானை தான் பெருசு. காட்டுல சிங்கம் தான் உயரமான விலங்கா அப்படின்னு பார்த்தா ஒட்டகச்சிவிங் தான் ராஜாவா இருக்க முடியும். காட்டுல வேகமான மிருகம் எதுன்னு கேட்டா சிங்கமா? கிடையாது, சிறுத்தை தான். அப்ப சிறுத்தை தான் ராஜாவா இருக்க முடியும். ஆனா இதெல்லாம் கிடையாது. ஏன் சிங்கத்தை நம்ம ராஜான்னு வச்சிருக்கோம்? ஏன்னா சிங்கத்தோட மைண்ட் செட், ஒரு சிங்கத்துக்கு முன்னாடி எந்த ஒரு மிருகம் வந்தாலும் அது தன்னோட இரையாதான் பார்க்கும். அதே நேரம் வேற ஒரு மிருகம் தன்னோட கண்ணு முன்னாடி வர்ற மிருகங்கள் எல்லாம் எதிரியாதான் பார்க்கும். இந்த ஒரே ஒரு வித்தியாசம் தான், இந்த ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் தான் காட்டுல ஒரு சிங்கத்தை ராஜாவாக்கி இருக்கு. அதே மாதிரிதான் இங்க உன்கிட்ட எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருந்தாலும், உன்கிட்ட எவ்வளவு பவர் இருந்தாலும் சரி, இல்ல உன்கிட்ட எதுவுமே இல்லாம இருந்தாலும் சரி, உன்னோட மனசளவுல நீ ஸ்ட்ராங்கா இருக்கிறியா? உன் மனசளவுல நீ ஒரு சாம்பியனா இருக்கிறியா? உன்னோட மனசளவுல நீ ஒரு சிங்கத்தை மாதிரி சாம்பியன் ஆகணுங்கிற ஒரு முடிவோட இருக்கிறியா? அப்படி இருந்தா அப்படின்னா நீ தான் சாம்பியன். இங்க உன் கண்ணு முன்னாடி வர்ற ஒவ்வொரு விஷயத்தையும் ஆப்பர்ச்சுனிட்டியா பாரு. மற்றவெல்லாம் அவன் கண்ணு முன்னாடி வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை அவனை அழிக்கிற ஒரு விஷயமா பார்ப்பான், ஒரு அன்கம்ஃபர்டபுளான சிச்சுவேஷனா பார்ப்பான். ஆனா உனக்கு என்னதான் ஒரு அன்கம்ஃபர்டபுளான சிச்சுவேஷனா இருந்தாலும் கூட அந்த சிச்சுவேஷன் தான் உன்னோட வாழ்க்கையை மாத்துற ஒரு சிச்சுவேஷன்ங்கிறத என்னைக்குமே மனசுல வச்சுக்கும். கம்ஃபர்டபுளாவே இந்த உலகத்துல இருந்துட்டு இருந்தோம் அப்படின்னா உன்னால எதையுமே சாதிக்க முடியாது. அன்கம்ஃபர்டபுளான சிச்சுவேஷன்ல உன்னை நீ இன்வால்வ் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் இந்த உலகத்துல, இந்த கூட்டத்துக்கு மத்தியில நீயும் சிங்கத்தை மாதிரி ஒரு ராஜா மாதிரி இந்த சாம்பியன் ஆக முடியுங்கிறத என்னைக்குமே மனசுல வச்சுக்கோ. இந்த உலகத்துல நீ ஆவரேஜா பிறந்தது தப்பு இல்லை, ஆவரேஜா வளர்ந்தது கூட தப்பு இல்லை. ஆனா ஆவரேஜாவே செத்தரலாம் நினைக்கிறது தப்பு இல்லை. போதும், இன்னும் எத்தனை வருஷம் தான் நீ ஆவரேஜாவே இருப்ப? ஒரு ஆவரேஜ் மைண்ட் செட்டை தூக்கி தூர போடு. இன்னும் எத்தனை காலம் தான் நீ பயந்து ஓடுவ? பயப்படாத, துணிஞ்சு தைரியமா ரிஸ்க் எடு, முயற்சி பண்ணு. ஒரு சாம்பியனோட மைண்ட் செட்டை உன்னோட மனசுல மாத்திக்கோ. என்னைக்குமே ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நீ வீணடிக்கும் வினாடிகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்நாளை சாகடிக்கும் தோழா. நிற்காமல் துடிக்கும் உன் இதயத்துக்கு ஒரு நொடியும் ஓய்வில்லை. அதுபோல என்றும் தோல்வி என்ற தொழில் சாயாதே தோழா. கிழக்கில் உதிக்கும் சூரியனுக்கு முன் உன் கண்கள் விழிக்கட்டும். இரவில் இருக்கும் சந்திரனே உனக்கு துணையுமாகட்டும். உன் கடின உழைப்புக்கு முன் இந்த காலங்கள் தோத்து போகும் தோழா. வெற்றி என்பது எட்டித்தொடும் தொலைவில் இல்லை, அதை விட்டுவிடும் எண்ணத்தில் நீயும் இல்லை. வெற்றி என்பது களத்தில் இல்லை, உன் மனதில். ஸோ என்னைக்குமே வெற்றிங்கிற விஷயம் நம்ம பண்ற விஷயத்தை பொறுத்து இல்லை, நம்மளோட மனசுல தான் இருக்கு. உன்னோட மனசுல நீ உன்னை எப்படி வச்சிருக்கிற, உன்னோட மனசுல நீ உன்னை எப்படி பாக்குற, உன்னோட மனசுல நீ அனுபவிக்கிற விஷயங்களை எப்படி பாக்குற, இதை பொறுத்து தான் உன்னோட வாழ்க்கையில நீ வெற்றி அடையிறியா இல்ல தோல்வி அடையிறியாங்கிறது தீர்மானிக்கப்படுது. இப்ப நான் உன்கிட்ட கேட்கிறேன், நீ ஒரு சாம்பியன் மைண்ட் செட்ல இருக்கிறியா இல்ல ஒரு ஆவரேஜ் மைண்ட் செட்ல இருக்கிறியா? தயவு செய்து உன்னோட ஆவரேஜ் மைண்ட் செட்டை தூக்கி போட்டுட்டு ஒரு சாம்பியனோட மைண்ட் செட்டுக்கு வா. ஒரு சாம்பியனை போல யோசி, ஒரு சாம்பியனை போல வாழ்ந்து பாரு, ஒரு சாம்பியனை போல டிசிஷனை எடுத்து பாரு. நீ அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த வாழ்க்கையில நீ நினைச்ச மாதிரி ஒரு சாம்பியனா வாழ்ந்து முடிக்க முடியும். ஆவரேஜா வாழ்ந்தா இங்க யாரும் உன்னை மதிக்க போறதில்ல, உன்னோட வாழ்க்கை இங்க அங்கீகரிக்க போறதில்ல. உன்னோட இழப்புக்கெல்லாம் ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படின்னா நீ ஒரு சாம்பியனா மாறினா மட்டும்தான் முடியும். நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ.
சில நேரங்களில் உன்னோட கடின உழைப்புக்கு அதுக்கான அங்கீகாரம் கிடைக்காம இருக்கலாம். என்னதான் நீ கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணினாலுமே அதை புரிஞ்சுக்காம உன்னை யாரும் சப்போர்ட் பண்ணாம இருக்கலாம். உன்னோட முயற்சிகள் தோத்து போகலாம். இது இப்படிதான் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டா அப்படின்னா, இந்த வாழ்க்கையில நம்ம எல்லாரும் நிறைய வின்னர்ஸை பார்த்துருப்போம், சாம்பியனை பார்த்துருப்போம். எப்படி பார்த்துருப்போம்? 1 மணி நேரம் கேம்ல, இல்ல 2 மணி நேரம் எக்ஸாம்ல, இல்ல ஏதாவது ஒரு விஷயத்துல மட்டும்தான் நம்ம ஒரு லீடரை பார்த்துருப்போம். ஆனா நமக்கு அவங்க பின்னாடி இருக்கிற உழைப்பு தெரியாது. அவங்க எத்தனை வருஷம் இந்த விஷயத்துக்காக போராடினாங்கிறது தெரியாது. எத்தனை வருஷங்கள் இந்த விஷயத்துக்காக கஷ்டப்பட்டாங்கிறது தெரியாது. எவ்வளவு இழப்புகளை அவங்க சந்திச்சாங்கிறது தெரியாது. நம்ம எல்லாமே பார்க்கறது அந்த ஸ்கிரீன்ல நடக்கிற விஷயம் தான். நம்ம எல்லாருமே பார்க்கறது அந்த ஒரு பர்டிகுலர் கேம்ல நடக்கிற விஷயம் தான். ஆனா அதுக்கு பின்னாடி நடக்கிற விஷயங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதே மாதிரிதான் இன்னைக்கு நீ அனுபவிக்கிற கஷ்டம், இன்னைக்கு உனக்கு ஏற்படுற இழப்புகள், இன்னைக்கு நீ சந்திக்கிற அவமானங்கள், இது எல்லாமே நாளைக்கு நீ ஜெயிக்கிறதுக்கான ஒரு அடிப்படையான குவாலிஃபிகேஷன்ங்கிறத நீ என்னைக்குமே மனசுல வச்சுக்கோ. இன்னைக்கு நீ எவ்வளவுதான் தோத்தாலும் ஆனா கண்டிப்பா ஒரு நாள் நீ ஜெயிப்பங்கிறத உன் மனசுல நீ ஆழமா பதிய வச்சுக்கோ. ஏன்னா உன்னை இங்க யாரும் வந்து மோட்டிவேட் பண்ண போறதில்ல. உனக்கு ஒரு மோட்டிவேஷன் யாருன்னு கேட்டா அது நீ மட்டும்தான், உன்னோட மனசாட்சி மட்டும்தான். நீ ஏன் இங்க உன்னை நம்பல அப்படின்னா உன்னை யாரு நம்ப போற? ஸோ என்னைக்குமே ஒன்றை நீயே கைவிட்டுறாத, உன்னோட முயற்சிகளை நீயே உதாசீனப்படுத்துறாத. ஸோ முயற்சி பண்ணி போராடுங்க. உங்களால் முடியாத விஷயம்னு எதுவுமே கிடையாது. வெற்றி உங்களுக்கு தான். உங்கள் வாழ்க்கை எந்த நிமிஷம் வேணாலும் மாறலாம். அந்த நிமிஷம் இந்த நிமிஷமாக கூட இருக்கலாம். உங்கள் வெற்றியின் பாதையில் நான் ஒரு அங்கமாக இருக்கேன். மோட்டிவேஷன் கம்பெனியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.